பொங்கலூர் மணிகண்டன் சொல்வது முதல்ல வீடு இருக்கணும், கட்சியை காப்பாற்றுவது, கட்சியை வலுப்படுத்துவது, அதை பிரமாதமா செஞ்சுட்டாங்க. அதுக்காக பிஜேபி அப்படின்ற இடத்துலயும் அவர் மாறுபடுறார். ஓபிஎஸ் அவர்களை கூட இணக்கமா கொண்டு வந்துட முடியும் கடைசி நேரத்தில் பாருங்கன்ற ஒரு நம்பிக்கையை சொல்றாரு. அது அவ்வளவு எளிதில் நடந்துருமா? இதுல தாவேக்காவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னா கரெக்டாக அது ஓடு மாற்றுறத ஒழுங்காக மாற்றணும். இல்லை ஒழுகிற மாதிரியா ஓடு மாற்றக்கூடாது. இல்லை ஓபிஎஸ்ஸை விட்டிங்கன்னா வீடு ஒழுகும் ஆக்சுவலாக. அதனால் அந்த ஓடு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓபிஎஸ் என்ற ஓட்டை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சசிகலா என்ற ஓட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். தினகரன் என்ற ஓட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஓட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வீடு ஒழுக தான் செய்யும். அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. ஸோ அதை வந்து இபிஎஸ் சைடில் வச்சுக்கோங்க. அவர் மெகா கூட்டணிக்கான அர்த்தத்தையே இழந்துருவார். சவுத்தில் வந்து நயனா நாகேந்திரன் போட்டதுனாலே, பாஜக தலைவரை போட்டதுனாலேயே சவுத்தில் இருக்கிற ஓட் பேங்க்லாம் வாங்கிடலான்னு நினைக்கிறது வந்து சரியான அணுகுமுறை. அவர் பொங்கலூர் மணின்னு சொல்றது இபிஎஸ் அவர் இதெல்லாம் சரி கட்டிட முடியும், கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துருவோன்றாங்களே சார். ஒரு குடையின் கீழ் கொண்டு வரதுல வந்து அவர் ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அந்த ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ஓபிஎஸ் உள்ளவரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அதில் இபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருக்கார். வேற எப்படி ஆப்ஷன்? அவங்க கூட்டணியில் இருந்துக்கலாம். என்டிஆர் இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, எங்களுக்கு அவங்களோட தான் உறவு, நாங்கள் வந்து இவங்களோட உறவு இல்லைங்க, அதிமுகவுக்கு வந்து அந்த கட்சியோட தான் உறவு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. டிடிவி தினகரன் சொன்னாங்க, நாங்க மோடி தலைமையில தான் அணியில இருக்கோம். நயனா நாகேந்திரன் தான் அவர் தலைமையில தான் தமிழ்நாட்டில் அணின்னு சொல்லிட்டு கூட தினகரன் சொன்னதா ஒரு சமயத்தில் செய்து பிடிச்சேன் நான். அது உண்மையா பொய்யா தெரியாது. இல்ல சொன்னார், அவர் தான் முடிவு பண்ணணும், அவர் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னார். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்ததுன்னா இதெல்லாம் நடக்கலாம். பட் இதெல்லாம் வந்து வாக்காளர்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கும். இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த பலனை வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நீங்க சொல்றது அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க. நீங்க இப்படிதான் அந்த ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தாலும் உள்ளுக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்காதுன்றீங்களா? ஓபிஎஸ் அதுக்குள்ள வந்தா கூட ஓபிஎஸ் தோக்கடிக்கணும் தானே இபிஎஸ் விரும்புவாரு. அவர் தொகுதியில் ஏடிஎம்கே வேலை செய்வாங்களா? அவர் போட்டி போற தொகுதியில் ஒரு பையனோ யாரோ அவங்க ஆளுங்க போட்டி போற தொகுதியில் வேலை செய்வாங்களா? அணின்னு வந்த பிறகு திமுக தானே சார் அணின்னு வந்த பிறகு அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல தான் சகஜம் சார். நாளைக்கு அவர் எழுந்து வந்தார்னா என்னுடைய பதவிக்கு ஆபத்து வருன்ற போது அவர் எப்படி சார் வளர விடுவார்? அவரு ஓபிஎஸ் தானா வளரணும். அவர் பாஜகவினமே ஏமாந்து இருக்கார். அவர் பாஜகவினமே ஏமாந்து தன்னுடைய திட்டங்களை அவர் தானே செயல்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கும்போது நீங்க பாஜகவை நம்பி உங்க ஃபைட்டை நீங்க அமைக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க இபிஎஸ் நீங்க கவுண்டர் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு பலம் சேர்க்கணும். நீங்க ஒரு தனியா ஒரு இயக்கம் வைக்கணும். நீங்க இபிஎஸ் எதிர்க்கணும், இல்ல அங்க இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் இழுக்கணும், அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் இழுக்கணும். அப்படி நீங்க ஃபைட் பண்ணுமே தவிர நமக்கு எல்லாமே பாஜக பண்ணிடுவாங்க நீங்க அவங்க மடியில வந்து ஒரு குழந்தை மாதிரி படுத்திருந்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. ஆக்சுவலா நான் தாவேக்காவை பத்தி சொல்ல வரேன். தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. தேமுதிகவுக்கு இருக்கு, பாமகவுக்கு இருக்கு, எல்லா அதிமுகவுக்கு இருக்கு. தாவேக்கா பாக்கி சொல்ற மாதிரி நாங்க அதிமுகவோட தாங்க கூட்டணி, அதிமுக பாஜகவோட கூட்டணி சொல்றாங்களா? அதுதான் அந்த வந்து அதுக்கான அதெல்லாம் வந்து குழப்பத்துக்கு வழிவகுக்கும். வாக்காளர்கள் மத்தியில வந்து பிரச்சனையை உண்டாக்கும். ஆக்சுவலா ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்ற ஒரு கட்சியோட நீங்க வந்து இன்டைரக்டா வந்து ஒரு கூட்டணியில் நீங்க இருந்தீங்கன்னா அது எல்லாம் நீங்க ஓட்டை இழந்துருவீங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க என்னதான் இந்த அலைன்ஸ் மெகா அணி அப்படின்னு அமைச்சு இவர்கள் தலைமையில இவங்க தலைமையில அப்படின்னாலும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்ப கூட்டணிக்கு தலைமை வைக்கிற திரு இபிஎஸ் அவர்கள் தானே இறங்கி எல்லாத்தையும் சரி பண்ணணும். சார் இந்த சிக்கலை எல்லாம் வந்து பெரியன் சார் வந்து பார்க்க வேண்டியது இல்லை, எடப்பாடியை பார்த்துக்குவாருங்க. எப்படி எந்த சிக்கலை எப்படி கையாளணும் அவருக்கு தெரியுங்க. 55 ஆண்டு காலம் அரசியல்வாதி அவருங்க, அவருக்கு தெரியாது. நீங்களே சொல்றீங்க எடப்பாடியார் போன எலெக்ஷன்லயே கோட்டை விட்டார் எடப்பாடி. சார் கோட்டை விடுறதுனாலயே மெகா கூட்டணி சொல்லுங்க. கருணாநிதி ஒரு நிமிஷம் சார், நீங்க அதிமுக பத்தி பேசுங்க சார். அதிமுக பத்தி பேசுங்க நீங்க. ஒரு நிமிஷம் திமுக திரு கருணாநிதி இருக்கும்போது நீங்க அதிமுக பத்தி பேசுங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க பேசுங்க. அரசியல் அனுபவம் என்ன சார்? முதல்ல அரசியல் அனுபவம் புரிஞ்சுங்க. நீங்க வெற்றியே சொல்றீங்க முதல்ல. இப்ப நீங்களே பத்திரிக்கை இருக்கீங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட் என்ன ஆக்சுவலா அதுக்குள்ள பேசுங்க சார். தோல்வி என்பதை சந்திக்காத நபர் வெல்ல முடியாது சார். தோல்விதான் ஒரு பாடத்தை கொடுக்குங்க. இல்ல இல்ல நீங்க சொல்வது வந்து எல்லா கட்சிகளும் வெற்றி தோல்வி ஏற்ற இறக்கம் அதுல எல்லாம் நம்ம மாறுபட்ட கருத்து இல்ல. யாருக்கும் வெற்றி வந்து நிரந்தரமானதுன்றலாம் இல்ல. இப்ப என்ன பாயிண்ட்னா நீங்க அந்த வெற்றிக்கான வியூகத்தை எப்படி வகுக்கிறீங்க, அந்த சவாலை எப்படி உடைக்கிறீங்க சார். நான் உட்கார்ந்துட்டு இந்த வியூக வகுக்கிற எப்படி சொல்லிட்டு இந்த வியூகத்தை அதிமுக வகுக்க எப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிமுக பார்த்துக் கொள்ளும்.
26ல பாருங்க. அப்படி சொல்லலாம் பொருத்தமொழிய நான் 1, 2, 3, 4 வரிசை பேர் சொன்னோம்னா இது எதிர்க்கு வாய்ப்பு அமையாது. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் நீங்க அப்படி சரி, யாருமே சொல்ல முடியாது சார். விஜயன் சார் ஒரு பாயிண்ட்டும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்ல முடியாது. நீங்க சொல்றது சரி பொங்கலூர் மணிகண்டன். ஆனா ஒரு இடம் இருக்குல்ல, இப்ப நீங்க வீடு ஓடுன்னு சொன்னப்ப ஓபிஎஸ்ன்ற ஓடையும் நீங்க சரியா பிக்ஸ் பண்ணி இருக்கணும்ல அப்படின்னு அவர் கேக்குறாங்க. இல்லன்னா ஒரு பாயிண்ட்ங்க, நீங்க உடைச்சு பேசக்கூடிய ஆளுன்றதுனால நான் கேட்கிறேன். இப்ப எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். ஓபிஎஸ் எப்படிங்க இவங்க டீல் பண்ண போறாங்க, டிடிவியை எப்படி டீல் இல்ல பிஜேபி டன்னு விட போறீங்களா, இல்ல இபிஎஸ் அவர்களே இறங்கி வந்து நம்ம எல்லாம் தாயா பிள்ளையா இருக்கும்னு பேச போறாங்களா? எது நடக்க போகுது சொல்லுங்க சார். இப்ப சொல்றேன் இபிஎஸ் இறங்கி போவாரு, அது ஓபிஎஸ் இறங்கி எப்படி சார் நான் சொல்றது? ஏன் நீ சொல்லுங்க. நீங்களே வீடு ஓட்டுக்கு அர்த்தம் சொன்னா இவருக்கான வீடு என்று வந்த பிறகு சரியாக ஓட்டை மேய்ந்த பிறகுதான் இன்றைக்கு ஒழுகாமல் அதிமுக ஒன்றுபட்டு நிற்கிறது, மழையில பாதிக்காமல் காத்து நிற்கிறது. இப்போ நீங்க ரொம்ப அழகா சொன்னதுனால பூடகமாவும் சொன்னீங்க. கட்சியை தன் வசப்படுத்தி இந்த வீட்டை ரொம்ப பலப்படுத்தின பிறகு நீங்க ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தைன்னு போறீங்கன்னு வைங்களேன். ஓபிஎஸ் அவர்கள் வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒன்றுபட்டாதாங்க அவங்க பிஜேபி இணக்கமான சக்தியா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, இந்த அலைன்ஸாலெல்லாம் ஜெயிக்க முடியாது, நாங்க உள்ளுக்கு வந்தாதான் ஜெயிக்க முடியும்னு ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்க. நீங்க கட்சியை முழுவதும் கைப்பற்றிய பிறகு நீங்க வெளியில இருங்க, அப்படியே இருந்து எங்களுக்கு உதவுங்கன்னா வருவாங்களா? அது சரியா வருமா? சார் இப்போ இது பிரச்சனையே அல்லங்க. இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களோ மற்றவர்களோ அணி சேர்றாங்க பிரச்சனையே அல்ல. அதிமுக 2026க்கான வியூகத்தை எப்படி அமைத்துக்க நான் சொல்லி அதை வெளிப்படுத்தி நீங்க கேள்வி திரும்ப சொல்றேன்னா இந்த வியூகத்தை எப்படி சேருவாங்க எப்படி சேர்த்துவாங்கன்னு சொல்ல வேண்டிய நான் இல்ல, சொல்லவும் கூடாது. உண்மையா புரிஞ்சுட்டேன். நான் பாயிண்ட் ரவீந்திரன் துரைசாமி அவர் அழகா சொல்லுவது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் எப்படி காய்களை நகர்த்துவது, வாக்குகள் சிதறாம இருக்கிறதுன்றத அவர் பார்த்துக்கலான்னு. இன்னொன்னு நீங்க சொல்றது வந்து எல்லா கட்சிகளும் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இருந்துட மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பொங்கலூர் மணிகண்டன் இல்ல, நிச்சயம் அந்த வியூகம் வகுக்கப்படும்ன்றாரு. அது எப்படி வகுக்கப்படும்? ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொன்னா எதிரிக்கு அதை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிற அந்த கருத்து சரியான கருத்து தான். பட் இதுல என்னன்னா 2024 நின்று அதிமுக அணி, இப்போ அந்த அணியில யார் இருக்கா? அதிமுக இருக்கிறாங்க, முபாரக் இருந்தாரு, பாஜக கூட போனாலும் அவர் போயிட்டாரு, கிருஷ்ணசாமி ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு இருக்கிறார், அணில இல்ல, ஏடிஎம்கே ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணல, தேமுதிக ஏடிஎம்கே ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிக்கிட்டு திமுக ஆப்ஷனையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காட்டே ஓபன் பண்றாங்க. இது அதுல உள்ள கட்சிகளோட நிலைப்பாடு. என்டிஏல உள்ள கட்சிகள் என்ன? பாஜக அமித்ஷா வந்து எடப்பாடியை முதல்வரே சொல்லிட்டாரு, சீட் ஷேரிங்ல கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு பிஜேபியில் ஒரு லாபியும், அண்ணாமலை உழைப்பில் எடுத்த தாமரையில் எடுத்த 11.4க்குள்ள சீட்டை வாங்கணும்னு பிஎம் அண்ணாமலை போன்றவங்க இன்னொரு வியூ பாயிண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இது செட்டில் ஆக வேண்டிய ஒரு விஷயம், ஆகாதுன்னு சொல்ல வரல, ஆக வேண்டிய ஒரு விஷயமா அங்க இருக்குது. அவங்களுக்கே அந்த இது இருக்கும்போது அவங்க மற்ற கட்சிக்கு என்ன அசூரன்ஸ் கொடுக்க முடியும்? ஏன் 2024 தேமுதிகவை இது விஜயகாந்தை பற்றி பிளாக்ல எழுதி என்னென்னலாமோ மோடி சொல்லியும் என்டிஏக்குள்ள நிறுத்த முடியல? தேமுதிகவுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கு, நம்ம என்டிஏ கூட நின்றுப்போம்னா என்டிஏக்கு 4-5 சீட்டு வந்திருக்குன்னு ரெஸ்ட்ராஸ்பெக்டிவா ஒரு ஃபீலிங் இருக்கு. விருதுநகர் ஜெயித்திருக்கோம், தென் தர்மபுரி ஜெயித்திருக்கோம்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனா பாஜகவில் ஏன் நிறுத்த முடியல தேமுதிகவை? அவங்க பெரிய கட்சியான இது எடப்பாடி பழனிசாமி தானே முக்கியம்னு போனாங்க. ஏன்னா இவங்க பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவன் பாமக முக்கியத்துவம் கொடுத்த இடத்துல இன்னொன்று பாஜக தேமுதிகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்ற பார்வையும் இருக்குல்ல. கண்டிப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நெசிட்டி உள்ள எடப்பாடி தான் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் ஆட்டு விஜயகாந்துக்கு சிம்பதியை பார்த்து 5 சீட்டை கொடுத்தாங்க. இவங்க வந்து பாமக இருந்தாதான் வடக்க ஃபைட் பண்ண முடியும்னு பாமக முக்கியம் கொடுத்தாங்க. இப்பவும் பெரிய கட்சிகள் எப்படி நினைச்சாலும் கூட பாமக தேமுதிக ஃபைட் இன்னைக்கு இருக்குது. இந்த ஃபைட் வந்து தமிழ் மண்ணில் எப்போ ஆரம்பிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த நோட்டிபிகேஷன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறாருன்னா பாமக ஒன்னா இருந்தா கொடுத்திருக்க மாட்டார். நான் எவிடன்ஸோட தான் பேசுவேன். முதல்ல சீட்டு கேட்கும் போது எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப பாமக பிளவுபட்டு நிற்கிறதுனால 4.3 பிளவுபட்டு நிற்கிறதுனால 2.6 மீண்டும் நண்பர் பாக்கி சொல்றேன், தோல்வி அடைந்த கட்சி பிளவுபட்டா ஒரிஜினல் ஓட்டு வராது. இது இந்தியாவில் நடந்தது. அப்ப 2.6 பெட்டர்னு தேமுதிக மதிக்கிறாங்க. இதுல பாஜகவுக்கு என்ன ரோல் எடுத்துற முடியும்? பாஜக யாரை கம்பல் பண்ணி இது பண்ணிட முடியும்? பண்ண முடியாதுன்றீங்க. பாஜக எல்லாரையும் அப்படிலாம் எல்லாரும் தங்களுக்குள்ள லாபத்துக்கு தான் நிப்பாங்க. பாஜக சொல்றதாட்டு யாருக்கு பாஜக மந்திரி பதவி கொடுத்தாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க, அன்புமணி கொடுத்தாங்களா, யாருக்கு கொடுத்தாங்க?